ஹலோ கைஸ், நான் உங்கள் கேமிங் கேலக்ஸி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும், மைன்கிராஃப்ட் பார்ட் 4 கேம் ப்ளே பார்க்கணும். பார்க்குறவங்க எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி கைஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், போன பாட்டில் சொல்லியிருந்தேன் டைமண்ட் மைனிங் போகலான்னு. ஆனால் எனக்கு மூடில் கைஸ். அதனால் நெதர் போர்ட்டில் பில்ட் பண்ணி நெதர் ஃபோர்ட்ரஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் கைஸ். இது தெரிஞ்சு அது பெரிய ப்ராசஸ்ஸு. ஏன்னா நான் போர்ட்டிலே வித்தியாசமாக ஒரு கட்டலான் இருக்கேன். ஏன்னா அது ஸ்வாடு பட்டல் கைஸ், நீங்களே பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் அதுக்கான பொருள் நெதர்க்குள்ளே தான் எடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு அப்சைட் எடுக்க போகணும். அதுக்கு முன்னாடி டைமண்ட் கேக் செஞ்சுப்போம் கைஸ். 5 டைமில் 3 போச்சு, அப்புறம் 2 டைமண்ட் இருக்கு கைஸ். அதை கேவுக்கு போயிட்டு அப்சைட் எடுக்கணும் கைஸ். பெரிய வேலை அப்சைடன் கைஸ். அப்சைடன் தெரியுமில்ல உங்களுக்கு எப்படி மைன் ஆகணும்னு. இது 2x ஸ்லோவில் போதும் கைஸ். அப்சைடன் மைன் பண்ண தண்ணி எடுத்துகிட்டு போயிடும். அப்புறம் அங்கே தண்ணி இருக்காது. அப்புறம் அதை வேறு திரும்பி எடுத்து போகணும் கைஸ். ஐயோ கேவு, இந்த கேவுக்குள்ள என்ன இருக்குது, எதுவுமே இல்லையோ. ஓட்ட போகுது. ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப டென்ஷனாக இருக்கும் கைஸ். ஃப்ரீயாக இருந்தால் தான் போக முடியும். அது ரொம்ப டென்ஷன் இருந்துச்சுன்னா போக முடியாது கைஸ். அந்த பக்கம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எப்படியோ வந்துட்டேன், அச்சு பிடிச்சி வந்துட்டேன் கைஸ். தண்ணி மேலேயே எம்எல்ஜி பண்ண போகிறோம். வாட்டர் எம்எல்ஜி பார்க்குறீங்களா? கைஸ் பண்ணலான்னு பார்த்தா நல்ல தண்ணியில் பண்ணோம். தனியாக பண்ணல, ஒட்டவே இல்லை கைஸ் தண்ணி. இல்லைனா அவ்வளோதே, இங்கேயே மறியா தண்ணி வசூல் தோணும். நான் கைஸ் போன பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு. டைமண்ட் மைனிங் போகிறேன்னு சொல்லிட்டு 5 டைமண்ட் தான் வந்தேன். நானும் நிறைய ஆசைப்பட்டு போனேன் கைஸ். சரி ஒரு 10 இந்த மாதிரி எடுத்துலாம் நினச்சேன். நான் ஒரு 5 கொடுத்து ஏமாற்றிட்டேன் கைஸ். கஷ்டமாச்சு போயிடுச்சு கைஸ். அதே மாதிரி நம்ம போன பாட்டில் லாவாவில் ஸ்விம் பண்ணி அயனை லாஸ் பண்ணிட்டு வந்தோம். 48 அயனில் 8 அயன் தான் கடைசியில் கையில் இருந்துச்சு. நிறைய டைமண்ட் லாவாவில் உள்ள கைஸ். அது திருக்கோண்டு லாவாவில் போய் விழுட்டேன். இப்போ திரும்பி லாவாவில் தள்ளி விட பார்க்குறேன் கைஸ். நம்மளை தண்ணி ஊற்றிடும். அது வரதுக்கு முன்னாடி நம்மளே தள்ளி ஊற்றிடும். சூப்பர். லாவாவில் தள்ளி விட்றாங்க கைஸ். இந்த பிளாக் உடச்சி கீழே உட்காந்து மைண்ட் பண்ணுவோம். நான் மைண்ட் பண்ணவங்களை பார்க்குறேன் கைஸ். ஏன்னா இது நிறையா ப்ராசஸ்னால நான் மைண்ட் பண்ணிட்டு பார்க்குறேன் கைஸ். ஒரு வழியாக 1/2 மணி நேரமாக உட்காந்து 40 ஆப்ஷனாக மைண்ட் பண்ணிட்டு அப்புறம் தெரியாமல் வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணாமல் ப்ரெமின் மாதிரி கட்டிகிட்டு இருந்தேன் கைஸ். ஏன்னா நம்ம போட்டு கொஞ்சம் ஹைட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ப்ரெமின் மாதிரி கட்டினேன். ஆனால் அது வீடியோ எடுக்கலை. இப்போ கொஞ்சம் இது பத்தல கைஸ். டேட் பிளாக் இருக்குது செஸ்ட்டில், எடுக்க சோம்பேறியாக இருக்குது. அது இங்கேயே மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது அப்படியே கைஸ். அடுத்து ஏதாச்சும் பில்டிங் கட்ட சொல்லுங்கள் கைஸ். ஐடியா எனக்கு எதுவுமே ஐடியா கிடைக்கல. டைமண்ட் மைனிங் போனான்னு பார்த்தா அது மூடு இல்லை கைஸ். மாதிரி போர் அடிக்கும் உள்ளே போனால். அதே மாதிரி ஏதாச்சும் பில்டிங்னால் ஈஸியாக கட்டலாம். ஏதாச்சும் ரிசோர்ஸ் எடுத்து நம்ம குட்டியாக போட்டில் கட்டிட்டு உள்ளே ஒரு ரிசோர்ஸ் எடுக்கணும் கைஸ். அந்த சால்ட்டு பயம் போய் அந்த பிளாக் எடுக்கணும். அந்த பிளாக்குக்கு உள்ளே போகணும். போய் பார்ப்போம். ஃபோர்ட்ரஸ் வேறு எங்கே இருக்குன்னு தெரில கைஸ். அதை வேறு தேடணும். ஐயோ கைஸ், அதான் பெரிய டாஸ்க்கே. உள்ளே போனால் இங்கே இது இல்லையா கைஸ். ஐயோ அந்த மாதிரி போச்சே. அயன் இருக்குது. நம்ம இது செய்யணும் கைஸ். பேர் போச்சே. அந்த இருக்குது. இதுக்கு நம்ம எதுக்கு வேணும், அந்த கிராவலோட சொல்லி கிடைக்குமே. அந்த ஃபின்டில் ஸ்டீல். ஐயோ கைஸ், வாய் வேறு ரோலாது. அது பேர் என்னன்னு தெரில. சொல்லுங்க. ஃப்ளின்டன் ஸ்டீல். ஆமாம், அது செய்யணும். ஓகே வாங்க செய்யும். அந்த கிடச்சிச்சு. நான் உங்களுக்கு கிடைக்காத நினச்சேன். கிடச்சிச்சு கைஸ் ஒரு வழியா. அந்த இருக்குது ஃப்ளின்டன் ஸ்டீல் பண்ணியாச்சு. அயன் இருக்குல்ல, கோல்டு போட்டுப்போம் கைஸ். அப்போ இந்த பிக்லின் இருந்தாங்கன்னா வேறு கோல்டு போடாமல் இருந்தால் அடிப்பாங்க கைஸ் நம்மளை. அது வேறு இருந்தால் பார்த்துக்கோங்க கைஸ். எவ்வளோ டீப் ஸ்லைட் மைண்ட் பண்ணி வந்திருக்கேன். இது 5-6 ஸ்டாக் கிட்ட மைண்ட் பண்ணி வந்திருக்கேன். அப்புறம் 40 அப்சைடனில் கட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கட்டிட்டேன் கைஸ். அதனால் மிச்சமாயிடுச்சு. சரி விடுங்க. நம்ம உள்ளே போய் சால்ட் பயம் இருக்க அந்த பிளாக் வேணும். அந்த சால்ட் பயம் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. கிடைச்சா நல்லாக்கும் கைஸ். விடுங்க பார்ப்போம், கிடைக்குமா இல்லையான்னு தெரில. பார்ப்போம் கைஸ். நம்ம ராசி இருந்தால் கிடைக்கும், நம்மளுக்கு லக் இருந்தால் கிடைக்கும். இது வேறு கோல்டு டக்குன்னு இதுவாக மாட்டுது கைஸ். நம்ம ஸ்டோரேஜ் ஏரியாவும் கட்ட போகிறோம். ஸ்டோரேஜ் ஏரியா கட்டுறோம் கைஸ். கட்டியே வரும். ஃப்ரெண்ட் சீல் இருக்குது, எரிச்சு பார்ப்போம் அதை. சரி விடுங்க. ஐயோ இது வேறு டக்குன்னு மற்ற பூட்ஸ் செஞ்சுருவாங்க கைஸ். செஞ்சாச்சு, பூட்ஸாக மாட்டிப்போம். மாட்டியாச்சு கைஸ். போவோம்.
எல்லாமே கரெக்டாக ஃபுட்டு வந்து நான் 3 பெட்டு தான் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம். நம்மளுக்கு வேறு உள்ளே போன என்ன கதின்னு தெரில கைஸ். எந்த இடத்துல ஸ்பான் ஆகிறோன்னு தெரில. டெய்லி ப்ளீஸ் நல்ல ஸ்பான் கைஸ் ப்ளீஸ் கைஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஸ்பான்னு. ஐயோ கைஸ் பயமாக்கே. ஐயோ இது வேறு அந்த இடத்துல பறக்க விட்றாங்க கைஸ் எல்லாரும். போடு காய்ஸ் நம்ம லக்கை பாருங்கள். அவ்வளோதே மாஸா ஃபோட்டோஸ்லேயே வந்துருக்கிட்டோமா. ஃபோட்டோஸு அந்த சால்ட்டு பயம் ரெண்டுமே கலந்துருக்கு கைஸ். ஐயோ விதர் ஸ்கெல்டினா இருக்காங்க. ஆனால் இது இன்னொரு பிரச்சனைனா நான் வந்து இப்போ வந்து போர்ட்டல் திரும்பி போய் உடைக்கணும் கைஸ். நார்மல் வெளில போய் போர்ட்டல் உடச்சி திரும்பி வந்து ஸ்வாட் போர்ட்டில் வந்து இது பண்ணும் பில்டு பண்ணும். அதை உடையாமல் ரீஸ் பண்ணாமல் இருந்தால் சரி கைஸ். இந்த போர்ட்டல் அவ்வளோதான் ரீஸ் பண்ணாச்சுன்னா வெறுப்பாயிரும். வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துப்போம் கைஸ் பிளாக்கை சால்ட்டு பயம் பிளாக். இது வேறு பேர் என்னன்னு தெரியல கைஸ். எல்லா பேரும் மறந்து போச்சு. ஓகே கலெக்ட் பண்ணிப்போம். கலெக்ட் ஐயோ இதை உடச்சு விட்டு டெய் கீழே வந்துடாதா. பிளேஸ் இருக்குது கைஸ். பிளேஸு கீழே ஃபுல்லாக சால்ட்டு பயந்தேன். பிரச்சனையே இல்லை. பெரிய ஃபோர்ட்ரஸ்லேயே வந்து லேண்ட் ஆகிட்டோம் கைஸ். சூப்பர் லக்கு. யாருக்குமே இந்த மாதிரி கட்சிக்கார நினைக்கிறேன் தெரிஞ்சு. சேவனுங்க நம்மளுக்கு கட்சிக்கு நம்ம லக்கு போன பாட்டில் லக்கு இல்லை கைஸ். டைமண்ட் தேட போய் அஞ்சு டைமண்ட் கைஸ். அதை மறக்கவே முடியல கைஸ். வாங்க கைஸ் போவோம். சரி கைஸ் நம்ம போய் நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸான போர்ட்டில் கட்டுற வேலையை அனுப்போம். அதுக்கு முன்னாடி லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி கமெண்ட்லேயே சொல்லிடுங்க கைஸ் அடுத்து என்ன பில்டிங் கட்டலான்னு. ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குது. நீங்கள் சொன்னால் வந்து நல்லாயிருக்கும் என்டர்டைன்மெண்ட் ஆகும். சரி வாங்க இப்போ டைம் லாஸ்க்குள்ளே போகலாம் கைஸ். எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். சரி கைஸ் டைமில் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. கொஞ்சம் காமெடியாக இருந்திருக்கும். பண்ண தெரியாதெல்லாம் பண்ணி இதில் சும்மா பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். ஆனால் இன்னும் வந்து பாதி ஒர்க்க முடியல. அதுக்கு வந்து நான் வந்து மேங்க்ரூ இது வேணும் கைஸ். அந்த வுட்டு வேணும். மேங்க்ரூவாக இருந்தாலும் தெரில. சரி ஒன்று கிரிம்சன் வுட் வேணும். அதுக்கு வந்து நெதர்லாம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு தெரில. அதனால் விட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து நெதர் ஃபோட்டோஸ்க்குள்ளே பேபி பார்ப்போம் கைஸ். எப்படி இருக்குது நெதர் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போகிறேன். ஏதாச்சும் அடித்தா நான் வந்துடுவேன் கைஸ். நம்ம வந்து ஆர்மர் ஒழுங்காக இல்லாமல் ஓட்டு போகக்கூடாது கைஸ். இவன் வேறு ஸ்கெலிட்டன் இருக்கான். விதர் ஸ்கெலிட்டன் இவன் அடிச்சா ஏதாச்சும் கிடைக்குமா கைஸ் பார்ப்போமா. என்னென்ன இவன் தான் செகண்டு ஃபஸ்ட்டு ஒருத்தனே வந்தவன் போட்டு தள்ளிட்டேன். கிடைக்கல கைஸ். ஐயோ பிளேஸு பிளேஸு அமைதியாக போயிடுறா. நான் ஏதோ பாட்டுக்குட்டி மாதிரி இதுக்குள்ளே வந்திருக்கேன் கைஸ். நம்ம வந்து டைமண்ட் ஆர்மர் எடுத்து தான் இந்த பக்கம்லாம் வரணும். இன்னும் ஒரே அடியில் போட்டு தள்ளிடுவாங்க. இருறா ஒன்றும் ஒரு ஹெட்டும் இல்லை. டக்குன்னு ஹெட் கிடச்சா டக்குன்னு இதரை பீட் பண்ணலான்னு பார்க்குறேன். வழி இல்லை காய்ஸ். நான் வந்து நான் வந்து டைமண்ட் பிளாக்கால் வைக்கலான்னு இருக்கேன். சும்மாவே டைமண்ட் கிடைக்க மாட்டேது கைஸ். இதில் வேறு பீக்கான வேறு டைமண்ட் வைக்கணுமா. இருந்தாலும் சேலஞ்ச் எடுத்து பண்ணோம் கைஸ். எல்லோரும் கமெண்ட்டில் தெரிவிக்க விட்ருங்க பீக்கான் டைமண்டில் வைக்கணும்னு கைஸ். வாங்க கைஸ் இப்போ மேலே போய் நம்ம வந்து டெஸ்ட்டில் அந்த பிளாக் வச்சுட்டு வந்துடும் கைஸ். அந்த இதில் போய் இருந்தேன் கேவில் பார்த்தாலும் கைஸ் 2 உருண்டை மாதிரி இருந்துச்சுல. அதுக்குள்ளே போய் எடுத்து வந்தேன். ஆமத்திஸ் பிளாக்கு அந்த கிறிஸ்டல் எடுத்து வந்தேன் கைஸ். ஆனால் அந்த கிறிஸ்டில் வச்சு பெரிய கிறிஸ்டல் ஒன்று இருக்கும் கைஸ். அதை பண்ண நினச்சேன். அதை பண்ண முடியல. அது வந்து சில்க் டச் வேணும். அது வந்து இப்போ பண்ண முடியாது. நம்ம வந்து வில்லேஜில் ட்ரைனிங் ஹால் கட்டணும். பீட்ரு கட்டணும். ப்ரீடரு நிறையா கட்டணும் கைஸ். இப்போ வந்து நம்ம போர்ட்டலுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன பண்ணுறோன்னு தெரில. உள்ளே போய் பார்ப்போம். அடிக்கலான்னு பிளானில் இருக்கேன் பிளேஸை. ஐயோ கைஸ் ஸ்டார்டிங் பிளேஸாக ஒரு மாதிரி வீடு மாதிரி கட்டிடும் கைஸ். வாய்ப்பே இல்லை. எது சும்மா அப்புறம் உள்ளே வந்துடுவாங்க கைஸ். ஓவரால் 2 டைம் முடிஞ்சு நம்ம வேறு வீடு வேறு உடனே வந்து கட்டியிருக்கோம். கைஸ் சுற்றி வளர்ச்சிட்டாங்க பிளேஸு. பிளேஸ் உசாராக இருந்துங்கடா. விட மாட்டேன் அவங்கள ஒரு வாரத்தில். அடுத்த பாட்டே வரேன்டா. அவங்கள அடிக்க வரேன்டா.
கைஸ் அடுத்த பாட்டு அடிக்கிறோம். அடுத்த பாட்டு டைமண்ட் அடிக்க டைம் இருக்காது கைஸ். இப்போ நான் சொல்லுவேன் அடுத்து 3 நின்றுவேன். விடுங்க பார்ப்போம். டைமண்டா இல்லை பில்டிங்? கமெண்டில் கைஸ். டைமண்ட் மைனிங் போவோமா இல்லை வந்து பில்டிங் கட்டுமா கைஸ்? நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில். வந்து இந்த பிளேஸ் வேறு நிற்கிது, என்ன பண்ணுறது தெரியல. டேய் பிளேஸ் அடிச்சுவியாடா டேய். ஐயோ கைஸ், ஐயோ தெரியாமல் சொல்லுறேன். விட்டுறா கைஸ். அடிச்சு விட்டியா? வாயை பேச்சா விட்டேன். அடிச்சு விட்டேன் கைஸ். 2வது அடியிலே அடிச்சு விட்டேன். அடிக்கார அடிக்கிறாரா கைஸ். ஓடிடுவோம். இங்கேருந்தா நம்ம வந்து உசுறு பழைக்க முடியாது, செத்துருவோம். டேய் பக்கத்தில் வராதரா, அவன் அங்கேயும் எழுறா கைஸ். பக்கத்தில் வராங்க, நம்ம ஓடிடுவோம். நம்ம வந்து போ கைஸ், ஓடிடுவோம். இப்போ நிற்கிறது சேஃப்டி இல்லை. இந்த பிளாக் வரையணுச்சு டட்டு வச்சுட்டேன் கைஸ். ஐயோ கைஸ், நீ மலையில் அடி வாங்கி சாப்பிடாடி. ஓவராலுக்கு வந்து அடிக்கிற கைஸ். நம்ம ஒருத்தர் ஃபஸ்ட்டு பயந்து அந்த பிளாக்கை வச்சு அடைச்சோம்ல, அது வந்து போட்டு வழியாக வந்துட்டேன் கைஸ். முதல் முறையாக வரலாற்றில் ஒருத்தி மலையாள சித்திரியா கைஸ். இப்போ நான் கண்ணால் பிளேஸ் மலையாள சித்திரத்தை பார்க்குறேன். பேசாமல் ஃபார்ம் கட்டிடுவோம், பிளேஸ் பாம்பு போட்டில் கட்டி மலையில் சாப்பிட்றோம் கைஸ். ஆனால் தான் மழை தான் பெய்யாதே. நம்ம நேரம் பார்த்து மழை பெய்யாது கைஸ். ஏதோ சும்மா ஒரு பிளானை போட்டேன், அந்த பிளான் ஒர்க் ஆகுது. எப்படியும் அதுக்கு மழையாக பண்ணிக்கிட்டு இருக்கும் 24 வருஷம். லூஸ்மாக பேசிட்டேன் கைஸ். ஓ சார். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணணும் மறந்து போச்சே கைஸ். ஏதோ மறந்துட்டேன். நம்ம வந்து உட்டு வேறு இல்லை கைஸ். டெஸ்ட்டு செய்யணும் நிறையா. உட்டு இல்லாத காரணத்திட்ட மைண்ட் பண்ண போகிறோம் கைஸ். உட் கட் பண்ண போகிறோம். உட் கட்டிங் உட் கட்டுறது ஸ்பீடாக போட்டு விட்றேன் கைஸ். அப்புறம் உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால் ஸ்பீடாக பார்ப்பீங்க. இப்போ உட் கட்டுறது அதே மாதிரி வந்து அந்த ஃப்ளவர் எடுத்துடணும் கைஸ். பர்பிள் கலர் ஃப்ளவர். இப்போ உட்டை மைண்ட் பண்ணுறது ஸ்பீடாக பாருங்க. நம்மளும் எவ்வளோ நேரம் தான் ஸ்லோவாக போகிறது. ஸ்பீடாக ஆக்கி விட்ருவோம் கைஸ். அப்புறம் உங்களுக்கு போர் அடிக்கும். தேன் கூடு மட்டும் தனியாக பறந்துக்கிட்டு மரத்தில் மரமே இல்லாமல். அதுக்கு ஒரு ஃப்ளவர் வேணும் கைஸ். கரெக்டாக ஃப்ளவர் பைம் பக்கத்துலேயே இருந்திருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் கைஸ். செரி பிளாசம் ட்ரீ தான் இங்கே பார்த்த மாதிரி நான் அவருக்கு எங்கே பார்த்தேன்னு தெரில கைஸ். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் எங்கே பார்த்தேன்னு. வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கோங்க கைஸ். உங்களுக்கு எங்கே பார்த்தேன்னு தெரில கைஸ். ஆனால் ஏதோ இடத்துல பார்த்தேன், தெரில. செவனுங்க நான் வந்து உட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீட்டுக்கு போய் செஸ்ட்டு செஞ்சு ஸ்டோரேஜுக்கான ஏரியாவை பார்ப்போம் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் இது வேறு இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கே. இது வேறு இப்போ பிரச்சனையாகுமே கைஸ். இப்போ வந்து நான் உட்டை பிளான் கிரியேட் பண்ணேன்னா செஸ்ட்டு கிரியேட் பண்ணிப்போம் கைஸ். நிறையா செஸ்ட் வேணும். டேய் ஏன்னா நான் உட்டை காணோம் கைஸ். உட்டு வேறு கீழே போயிடுச்சு. ஐயோ இது வேறு செஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது. இது இரிட்டேட் ஆகுது கைஸ் நம்மளுக்கு. டேய் பக்கத்து விட்றா. டேய் கைஸ், பட்டனு கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்வென்ட்ரிக்குள்ளே போயிருக்கேன். ஐயோ திரும்பி முட்டிக்கிறோம். சரி டேய் கைஸ், எரிச்சலாக்குது. வந்து செஸ்ட்டு கிரியேட் பண்ணிப்போம். மழை வேறு பெஞ்சிக்கிது கைஸ். இருட்டிச்சு, தூங்கிடும் போய். அதான் கரெக்டாக தூங்கியாச்சு. நம்ம வீடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கைஸ். பியூட்டிஃபுல்லாக இருக்கா? பியூட்டிஃபுல்லாக கைஸ். ஐயோ செஸ்ட்டு கிரியேட் பண்ண. டேய் இது வேறு கைஸ். இன்வென்ட்ரி வேறு ஃபுல்லாக இருக்குது. இந்த இருக்குது டீஸ் பண்ணாங்கல்ல. அதுக்கு உடனே டீஸ் பண்ணாலும் தள்ள விடுங்க. இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் இடத்துல 2 தான் எடுத்து வச்சேன். 2 பிளாக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 செஸ்ட்டு கிட்டே வரும் கைஸ். 6 செஸ்ட் 8 செஸ்ட்டு போயிடுச்சு. 10 செஸ்ட்டு போயிடுச்சு. இப்போ 14 வந்துடும். எங்கள் விட்றாடி 14 செஸ்ட் கிரியேட் பண்ணுறா. வந்தாச்சு கைஸ். 14 செஸ்ட்டு கிரியேட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வைப்போமா? இந்த இதையும் ஸ்பீட் பண்ணி விட்டேன். சாரி, உங்களுக்கு போர் அடிக்கும் கைஸ். நான் திரும்பி எடுத்துருவேன். இதை தப்பாக வச்சிட்டேன் கைஸ். எடுத்துரும். நல்லாவே இல்லை மெத்தட். நல்லா எடுத்துரும். நான் மேலே வைக்க முடியுமா பார்த்தேன், மேலே வைக்க முடியல. நல்லா வெறுப்பாயிடுச்சு, அதையும் எடுத்துட்டேன் கைஸ். இந்த பக்கம் போ, சவுத்து பக்கம். இந்த பக்கம் வச்சா நல்லாயிருக்கும். மேலே வச்சா வரமாட்டேன்னு தெரில. வந்து ஸ்லாப் வச்சா வரும் நினைக்கிறேன். நான் வந்து பிளாக் வச்சுருக்கலாம் வரல கைஸ். உட்டன் ஸ்லாப் வச்சா கரெக்டாகும். பிளாக் வச்சுருக்கலாம் வரல. இது ஒன்று விடுங்க கைஸ். செஸ்ட்டு பத்தல. செஸ்ட்டு மட்டும் செஞ்சுப்போம். செஸ்ட்டு சைட்லாம் பார்த்தா உட்டில் கைஸ். 4 பிளாங்கு தான் இருக்குது. நாங்கள் இந்த ஒரே ஒரு செஸ்ட்டு வச்சுருவோம். வேறு வழி இல்லை கைஸ். நம்ம மாட்டை அடித்து கொண்டுருவோம். வெறுப்பாகுது கைஸ் எதை பார்த்தாலும் அடிக்கணும்னு. அதனால் வந்து இன்னும் ஒரு 5 லெதர் வச்சுருந்தேன். அதை காண போச்சே. டேய் லெதருங்கடா. டேய் லெதரு வந்தாரு கைஸ். சரி ஓகே கைஸ், நான் அரேஞ்ச் பண்ணுறதை நீங்கள் டைம் லாஸில் பார்ப்பீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
காய்ஸ் ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழிச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன் கைஸ். குழப்பிடுச்சு கைஸ். கடைசியாக அந்த செஸ்ட்டு வேறு ஒன்றா இருந்துச்சு, அதை நான் திருப்பி வச்சுருந்தேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா பர்பிள் கிளாஸ் செஞ்சுட்டு வந்து இந்த இது போட்டில் கொஞ்சம் வந்து வேலை முடியாமல் இருந்துச்சு, அந்த டெக்கரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதுவே பண்ணிட்டு வந்துடும் கைஸ். அதுக்கு வந்து நம்ம பர்பிள் கிளாஸ் வேணும், அது இதாக இருக்குது. இப்போ அந்த இதில் பார்த்துருப்பீங்க, டைம் லேப்ஸில் எடுத்துருப்பேன்னு. ஸ்டோன் வால் இருக்கா, டிப் சைட் வால் இருக்குது. எடுத்துகிட்டு போய் பாருங்க கைஸ் எப்படி பண்ணுறேன்னு. அது கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும் கைஸ், வேறு வழி இல்லை, ஸ்பீடாக தான் போட்டாகணும். 40 நிமிஷத்துக்கு வீடியோ போயிடுச்சு கைஸ். ஓ சார், சரி வந்து வச்சிரும். ஏற முடியலையே, செஸ்ட்டு வச்சுட்டு ஏறிடும் கைஸ். போங்க கைஸ், ஏற மாட்டேது, நம்ம கீழேருந்து வச்சிரும். டேய் வைக்க முடியல கைஸ், இப்படி வச்சுட்டு போயிடுவோம் கைஸ், வழி இல்லை. ஹைட்டில் நான் வைக்கணுமே, கொஞ்சம் பிளாக் இருக்கா. கைஸ் நான் வந்து முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் உங்களை. கைஸ் இதை முடிக்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு, முடிச்சுட்டு இருந்தாலும் இப்போ வந்து இருட்ட ஆரம்பிக்க தூங்கிடுவோம் கைஸ். அப்புறம் மாவட்ஸ் பானை அது வேறு இப்போ கடப்பை கிளப்பிட்டு இருப்பாங்க. எனக்கு கிரீப்பர் பார்த்தாங்க கைஸ், வெறுப்பாகுது, வெடிச்சுக்கிட்டு கைஸ். நல்லா கட்டி வச்சுருந்தது ஃபுல்லாக. தூங்கிடும் வந்து இந்த போட்டில் தான் நீ கட்டணும். சரி கைஸ், இந்த பார்ட் 4 இந்த விட முடியுது. பார்ட் 5ல் பார்ப்போம். பார்ட் 5ல் என்ன கட்டலாம், என்ன பில்டிங் கட்டலாம் கமெண்ட்டை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த போட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.